அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக JEEன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் மற்றும் அது சம்மந்தப்பட்ட ஜோசா கவுன்சிலிங் தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். இப்போ இந்த 2025 வரக்கூடிய 2025 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா +2 முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான JEEன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான செஷன் 1 அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஓவர். அதோட எடிட்டிங் விண்டோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி செஷன் 1 பற்றி வேறு அப்ளிகேஷன் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயங்களும் கேட்க வேண்டாம். இனி எந்த விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுமாரி இன்னொரு விஷயம், நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, சார் நான் தெரியாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன், சில இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னாங்க. எதை பற்றியும் கவலையே படாதீங்க. திருப்பியும் நம்மளுக்கு ஜனவரி 31 நம்மளுக்கு செஷன் 2க்கான அப்ளிகேஷனுங்கிறது ஓப்பன் ஆக போகுது. ஸோ மாணவர்கள் அண்ட் பெற்றோர்கள் நீங்கள் இப்போ செஷன் 1 ஒருவேளை அப்ளை பண்ணலைன்னா எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க, கவலையும் படாதீங்க. செஷன் 2 நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, அதாவது போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கூடுதலாக JEE எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி நல்ல முறையிலே நம்ம செஷன் 2 எழுதிக்கலாம். இது பேரண்ட்ஸ்க்கு சொல்கிற விஷயம். அடுத்த ஒரு விஷயம், இப்போ நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு காமனான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் இப்போ JEEங்கிறது பார்த்தீங்கன்னா என் பையன் எழுதுறாரு, என் பொண்ணு எழுதுறாங்க, இல்லை நான் எழுதுகிறேன், எவ்வளோ மார்க் எடுக்கணும்? எல்லாருமே சொல்கிறாங்க JEEயில் பார்த்தீங்கன்னா 95% எடுக்கணும், 96 எடுக்கணும், 97 எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த மார்க், எந்த பர்சன்டேஜ் தான் சேஃபு, ப்ளஸ் அந்த ஒரு 97%னால் எவ்வளோ மார்க் எடுக்கணும், போன வருஷம் எத்தனை பேர் அந்த மார்க் எடுத்தாங்க, இது மாதிரி பல்வேறு வகையான டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய டேட்டாங்கிறது பார்த்தீங்கன்னா JEE 2024 அதோட டேட்டா வச்சு தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ 2024 டேட்டா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் பர்சன்டைல் இந்த வருஷம் இப்போ JEE எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் பர்சன்டைல் ப்ளஸ் இதுதான் லீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97%. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 97% வாங்கியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு NITலேயோ ஏதாவது ஒரு IIITலேயோ ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும். அதுக்காக உடனே 97% வாங்கினா நம்மளுக்கு NIT திருச்சி கிடச்சிருமா, IIIT காஞ்சிபுரம் கிடச்சிருமானா கிடைக்காது. ஏதாவது ஈவன் நார்த் ஈஸ்ட்டில் கூட கிடைக்கும். ஆனால் உறுதியாக ஒரு 97% வாங்கினா சீட்டு கிடைக்கும். இப்போ எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி 97% வாங்குறதுக்கு ரெடி வாங்கணும், அதுக்கு நான் எத்தனை மார்க் வாங்கணும், JEE பொறுத்த வரைக்கும் அதுக்கு எத்தனை கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் JEEங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 75 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, ஒவ்வொரு கொஷினுக்கும் 4 மார்க்ஸ். ஸோ 75 × 4 பார்த்தீங்கன்னா 300 மார்க்ஸ்க்கு இவங்க மொத்தமாக கொஷின்ஸுங்கிறது கேட்குறாங்க. இதில் JEE மெயின் 2024 டேட்டா படி பார்த்தீங்கன்னா போன வருஷம் 100 to 99% இந்த பர்சன்டைல் வாங்கினவங்க என்ன ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா JEEயில் பார்த்தீங்கன்னா 100 to 99% வாங்கிறதுக்கு போன வருஷம் அவங்களோட மார்க்குங்கிறது 300லேருந்து 160 வரைக்கும் இருந்திருக்குங்க. 160 மார்க் வாங்கிட்டீங்கனாலே போன வருஷம் 2024 டேட்டா படி பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சன்டேஜுங்கிறது 99%ஆக இருக்குது. அட் த சேம் டைம் சார் நான் ஒரு 98% வாங்கணும்னா எவ்வளோ போன வருஷம் மார்க் வாங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130லேருந்து 160 இந்த ரேஞ்சஸில் வாங்கியிருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 98% மார்க் 98% உங்களுக்கு கிடைக்கும். அதே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சேஃபஸ்ட்டு பர்சன்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97% சொல்லுவாங்க. ஸோ 97% வாங்கணும்னா போன வருஷம் எத்தனை மார்க்ஸ் வாங்கியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 111லேருந்து 130 மார்க்ஸ் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு போன வருஷம் 97%ங்கிறது கிடச்சிது. லீஸ்ட்டு கடைசியாக 97 விட்டுட்டேன் சார் அப்படின்னா ஒரு 96%க்கு பார்த்தீங்கன்னா 110லேருந்து 100 மார்க்ஸ் வாங்கியிருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 96%ங்கிறது கிடைக்கும். அப்போ 100 மார்க்ஸ் வாங்கணும்னா நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 25 கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக, அதாவது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லாமல் நான் கரெக்டாக 25 கொஸ்டின்ஸ் மட்டும் அப்பியர் ஆகி அந்த 25 கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நான் 25 கொஸ்டின்ஸு கரெக்டாக சால்வ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு எவ்வளோ மார்க் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் 96% போக முடியும். அதேமாதிரி போன வருஷம் டேட்டா படி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு கிட்டத்தட்ட போன வருஷம் 15 லட்சம் பேர் வரைக்கும் எழுதியிருக்காங்க. 14 லட்சத்தி ப்ளஸ் பீப்புள் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் போன தடவை 90% மேலே மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர் வந்து பர்சன்டைல் வந்து 90% மேலே வாங்கியிருக்காங்க. நீங்கள் 90% மார்க் வாங்கணும், 90% வாங்கணும்னா நீங்கள் வந்து 60லேருந்து 70 மார்க் வாங்கியிருந்தாலே 90% எபோவ் போயிடலாம். பட் சீட்டுங்கிறது நமக்கு 97% வாங்கினா மட்டும்தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு 130 மார்க் வாங்கினா உங்களால் போன வருஷம் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 97% வாங்க முடியும். அப்போ 130 மார்க்னால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, கரெக்டாக சொல்ல போனோம்னா எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர், ப்ராப்பரான ஆன்சர், அதாவது எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கிங்கும் இல்லாமல் கரெக்டாக நீங்கள் அப்பியர் ஆனதுக்கு மட்டும் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 கொஷின்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 130 மார்க் வரும். அந்த 130 மார்க்குங்கிறது 97%. அந்த 97%ங்கிறது ஒரு சேஃபஸ்ட் பர்சன்டைலாக வந்து இப்போ வந்து பார்க்கப்படுற ஒரு விஷயம். அது என்ன கம்யூனிட்டியாக வேணால் எடுத்துக்கோங்க, என்ன கேட்டகரியாக வேணால் எடுத்துக்கோங்க, 97%ங்கிறது சேஃபஸ்ட் பர்சன்டைல். அதுக்கு மேலே நான் நினைக்கிற காலேஜ் வேணும், நான் நினைக்கிற டிபார்ட்மெண்ட் வேணும்னா அதுக்கு மேலே எவ்வளோ மார்க் வாங்கணும், எவ்வளோ பர்சன்டைல் வாங்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த வருஷம் மோர் தென் 99% மட்டுமே எத்தனை பேர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோர் தென் 99% வாங்கியிருந்தாங்க. இது மாதிரி மோர் தென் 98%, அதாவது 98லேருந்து 100%க்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 15700 பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. மோர் தென் 97% வந்து பார்த்தீங்கன்னா 26500 பீப்புள் வந்து வாங்கியிருக்காங்க. மோர் தென் 96% லாஸ்ட் இயர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா 35000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுக்கு நான் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த ஜோசா கவுன்சிலிங் மூலமாகவே மொத்தமே 60000 சீட்டு தான் வந்து இருக்குதுங்க. அப்போ இந்த 60000 சீட்டில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா நிறைய பேர் இன்னுமே வந்து காமனாக கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் அப்ளிகேஷனில் அது தப்பாக போட்டேன், அப்ளிகேஷனில் இது தப்பாக போட்டேன், அப்ளிகேஷனில் அதாவது நீங்கள் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, கரெக்டாக வச்சுருக்கீங்க, ஆனால் அது திரும்ப கேட்குறீங்க. சார் நான் வந்து ஓபிசி என்சிஎல் வாங்கிட்டேன், பட் என்னோட இன்கம்ங்கிறது வேறையாக இருக்குது, நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன், இதனால் பின்னாடி ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டீங்க. ஸோ இப்போதைக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்ங்கிறது முடிஞ்சிருச்சு. இனி வந்து அப்ளிகேஷனை பற்றியோ சர்டிஃபிகேட்ஸை பற்றியோ யாருமே பேசாதீங்க. உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுங்கிறது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் அதிகமாக வாங்கணும், ஜேஇ எக்ஸாம் நல்லா எழுதணும், மார்க்ஸ் அதிகமாக வாங்கணுங்கிறதுல மட்டும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனுங்கிறது இருந்தால் போதும். இனி வந்து நான் அப்ளிகேஷனில் அது மிஸ்டேக் பண்ணிட்டேன், இது மிஸ்டேக் பண்ணிட்டேன், ரிஜெக்ட் ஆயிருமா, செலக்ட் ஆகுமா, அதை பற்றிலாம் இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். சரிங்களா? அதேமாதிரி செஷன் 2 எழுதக்கூடிய மாணவர்கள் இப்போ இருந்தே நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு செஷன் 2க்கு புதுசாக அப்ளை பண்ணி எழுதுகிறவங்க எழுதுங்க. செஷன் 1 பொறுத்த வரைக்கும் என்னுடைய இப்போ ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் வந்து எங்கேயுமே டீவியேட் ஆக வேண்டாம், நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுடைய எய்ம்ங்கிறது அதிகப்படியான மார்க்ஸ் வாங்குறதுலையும் அதிகப்படியான பர்சன்டைல் வாங்குறதுலையும் நல்ல ரேங்க் வாங்குறதுலையும் தான் இருக்கணுமே தவிர்த்து இப்போயே உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து என்ஐடி திருச்சியில் சீட்டு கிடைக்குமா, இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட்டு கிடைக்குமா, என்ஐடி வாரங்களில் சீட்டு கிடைக்குமா, இப்படி யோசிச்சிங்கன்னா நம்மளால் வந்து மார்க் வாங்க முடியாதுங்க. இப்போதைக்கு அட்லீஸ்ட் உங்களோட ஜேஇஇ தேர்வு முடிகிற வரைக்குமாச்சு நீங்கள் வந்து நான் இந்த காலேஜ் இந்த கோர்ஸுன்னு நினச்சி ப்ரிப்பேர் பண்ணாமல் ஜேஇயில் நம்மளுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கணும், நல்ல பர்சன்டேஜ் வாங்கணும், அது மூலமாக ஜோசா கவுன்சிலிங்கில் நல்ல ரேங்க்கில் வந்து வரணும். இதை மட்டும் மனசில் நினைங்க. உங்களுடைய +2 தேர்வுகளாக முடிச்சுட்டு உங்கள் காலேஜ் மற்றும் உங்கள் கோர்ஸை பற்றி முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் என் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய சின்ன அட்வைஸ். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் எப்படி அப்பியர் ஆகலாம், இதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மற்றும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். சில எக்ஸ்பர்ட்ஸை வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மேபி எங்களுக்கு கரெக்டான கான்டாக்ட்ஸ் கிடச்சதுன்னா அவங்க மூலமாகவும் நாங்கள் வந்து ஃப்ரீ செஷன் தான், இதில் வந்து எதுவுமே பெய்ட் செஷன் கிடையாது, ஃப்ரீயாக வந்து ஆஸ் யூஸ்வல் யூடியூப்பில் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அது சம்மந்தமாக நிறைய பேர்த்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் ஜேடபிள்யூ எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்க, இல்லை வந்து ஜேடபிள்யூ வந்து எனக்கு நல்லா தெரியும் சார், இந்த டாபிக்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும்னு
யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறோம். உங்கள் மூலமாக நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம JEE எக்ஸாம்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்கி IITs NITs IIITஸில் மற்றும் GFTயில் சேர்றதுக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இது மாதிரி கண்டினியூஸாக JEE சம்மந்தப்பட்ட தகவல்கள், ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச +2 படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் மற்றும் படிக்க போகிற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.